இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்தின் முக்கியமான ஒரு பெயர், அவர் வல்லமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். ஆம், அவர் வல்லமையுள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். நம்முடைய தேவன் வல்லமையின் தேவன். எனவேதான் அவர் வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் அவர் செய்த அற்புதங்கள் வல்லமையானவை, அவர் செய்த அதிசயங்கள் வல்லமையானவர்கள். தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் என்று என் வேதம் சொல்கின்றது. ஆம், உங்களையும் என்னையும் அவர் தப்பு வைக்க வல்லவராயிருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பெருக செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நம் வேதம் சொல்கின்றது. ஆம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவாக இருக்குமாயின் இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். வார்த்தையை நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஆம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது உங்களையும் என்னையும் வல்லமையான காரியங்களை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, வல்லமையானவர், மகிமையான காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, நீர் வல்லமை உள்ளவரப்பா. சகலத்தையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.